டக்குன்னு ஒரு டிப். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையோட மருத்துவ பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் புரோட்டீன், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் பி, நிறைய கனிமச்சத்துக்கள்னு சொல்லக்கூடிய செலினியம், மேங்கனீஸ் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி நல்லாவே இருக்குது. அனிமல் ஸ்டடீஸில் பண்ணதில் பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணுது. அதே மாதிரி கொழுப்பை வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ்லாம் நல்லாவே கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வயதான காலத்தில் வர அந்த மறதி நோயை வந்து கம்மி பண்ணுற எஃபெக்ட் வந்து இந்த கருவேப்பிலைக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. இதை தாண்டி வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முடி நல்லா கருப்பாக இருக்கும். இந்த நிறைய பிரச்சனை வராது. பொடுகும் அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக வராது. தோலை வந்து நல்லா பளபளப்பாக வைக்கும். தோல் சார்ந்த பிரச்சனைகள் வராது. காரணம் இது வந்து நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்காது. முக்கியமாக இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமாக வந்து சாப்பிட்டு வரலாம். கர்ப்பிணி பெண்கள் வந்து நெல்லிக்காவும் இதையும் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது இந்த பரம்பரை சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுத்து நிறுத்தும். இது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதை வந்து சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக, அதாவது துணை உணவு